வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புடலங்காய் கூட்டு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சமாக கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். நான் 3 புடலங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் கொஞ்சமாக பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், சுத்தமாக வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். 10 நிமிஷம் ஊறட்டும். இது நான் கூட்டுக்கு 3 தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன், ஒரு பூண்டு எடுத்துருக்குங்க. இதை முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், தக்காளி பூண்டு உரித்து எடுத்துக்கிட்டேங்க. இப்போது இதை ஒரு குக்கரில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், பூண்டு தக்காளி சேர்த்துட்டேன். இப்போது இந்த கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லா பருப்பும் சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நான் 1 கப்பு சேர்த்துருக்கேன், 1.5 கப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்னொரு கப்பு சேர்த்துக்கிறேங்க, ஏன்னா பருப்பு நல்லா வேகணும். அதனால் நான் 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இதை மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், மூடி போட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. அஞ்சு விசில் ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த 3 புடலங்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் சுத்தமாக தோல் சீவி கழுவி வச்சுருக்கேங்க. வந்து ஸ்டீம்லே விடுவோம். இப்போ புடலங்காவை தாளிச்சுக்கலாங்க. நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேங்க. ஒரு 1/2 கரண்டி நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்து பொரிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச ஆனியனை சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கலாம் ஆனியனை. இப்போ பாருங்கள், ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இப்போது கட் பண்ணி வச்ச புடலங்காவை சேர்த்துக்கலாம்.
புடலங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கலாம். ஆல்ரெடி நம்ம கடலை பருப்பில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க காய். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போது இந்த கடலை பருப்பை எடுத்து இதில் ஊற்றிக்கலாங்க. இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டீம் போயிடுச்சு பாருங்கள். இப்போது இந்த கடலை பருப்பை வேக வச்சு எடுத்து இதில் ஊற்றிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். அதுக்குள்ளேயும் நம்ம தேங்காய் துருவல் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் கொஞ்சம் அரைச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் தேங்காய் கொஞ்சம் அரைச்சிருக்கேன், அதை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். தேங்காயோடு வெந்ததுக்கப்புறம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். இங்கே பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம். அவ்வளோதாங்க, கம கமன்னு வாசனையான புடலங்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் ஒரு சிட்டிக்கை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான முறையில் டேஸ்டியான புடலங்காய் கூட்டு ரெடிங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் இதை உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேங்க. இங்கே பாருங்கள் ரைஸுக்கு புடலங்காய் கூட்டு கொள்ளு ரசம் வச்சுருக்கேங்க. சாப்பிட்டு பாருங்கள், இந்த காம்பினேஷன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே இதே மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கொள்ளு ரசம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூங்க.